Hi friends, welcome back to our channel. இப்போ நம்ம எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு ஃபால்ஸும் தொட்டிப்பாலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையிலே கிளம்பியாச்சு. ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு மத்தியானம் வந்து லஞ்ச் மட்டும் பேக் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம கிளம்பியாச்சு. நாகர்கோயில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம திருநெல்வேலி தாண்டினாலே வந்துட்டு உங்களுக்கு இந்த நாங்குநேரி டோல்கிட்டேயே வரப்போ பார்த்திங்கன்னா சீனரிலாம் சூப்பராக இருக்கும். போகிற வழி இடம்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்துட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு அந்த வியூ வந்து சூப்பராக தெரியும். நம்ம வீட்டில் இருந்து திருப்பரப்பு ஃபால்ஸ் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் வந்து 2 hours கிட்ட ஆகிடும். சரி நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வள்ளியூர் கிட்ட நிப்பாட்டியிருக்கோம். சும்மா ஒரு டீ பிரேக் மாதிரி. டீ பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் அந்த சைடில் நம்ம நிற்கிறப்போ பயங்கர காற்று, அப்படியே நம்ம தூக்கி வாரி போடுற அளவுக்கு சரியான காற்று. அந்த சைட் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு இந்த காத்தாடியெலாம் வர ஆரம்பிச்சிடும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் அம்மா தங்கச்சி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். நான் நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சா அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அதுக்காக நான் எதை வேணாலும் கண்டென்ட்டாக யூஸ் பண்ணுவேன். கேரளா பார்த்திங்கன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கேரளா வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ அந்த பார்டர் கிட்ட நம்ம போகிறப்பமே வந்துட்டு அதோடைய பியூட்டி வந்து நமக்கு தெரியுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரப்பர் ட்ரீ. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரப்பர் ட்ரீ. கேட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஏறுவோமா? கை பறந்து போது போல. ஓய்யோ ஆமாம். இந்த வியூலாம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஏதோ ஊட்டி கொடைக்கானலுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அவ்வளோ அழகாக இருக்குது. இது ஏதோ ஒரு பிரிட்ஜு. கீழே பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி ஓடிட்டு இருந்தது. திருப்பரப்பு ஃபால்ஸ் போகிற வழியில் குலசேகரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு ஸ்நாக் பிரேக் மாதிரி ஒரு கேப் விட்டோம். அந்த சுகந்தி பேக்கரின்னு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கார்னரில். அங்கே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பஃப்பு, அப்புறம் வந்து நேந்திரன் சிப்ஸு, அப்புறம் புட்டிங்லாம் வாங்கினோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க போனீங்கன்னா. போகிற வழியில் ஒரு யானை வர நின்றுட்டுருக்கு பாருங்கள். நிறைய பேர் இங்கே ஃபோட்டோலாம் வர எடுத்தாங்க. நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயாச்சு. இந்த ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா திருப்பரப்பு ஃபால்ஸ் வந்துடும். ஸோ அதோடைய பார்க்கிங் வந்து இங்கே தான். நாங்கள் போனதுக்கு முந்தின நாள் தான் பார்த்திங்கன்னா திருப்பரப்பு ஃபால்ஸை ஓப்பன் பண்ணாங்க. அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுனால. இதுக்குள்ளே டிக்கெட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 5 rupees, கிட்ஸுக்கும் சரி அடல்ட்டுக்கும் சரி. இப்போ உள்ளே வந்து அந்த ஃபால்ஸோட அழகே பாருங்களேன், செம்மையாக இருக்கும். அப்பா செம்ம தண்ணி. இறங்கி போகும். உனத்தான் முக்கணும். போட்டு போட்டு போட்டோம். குளிக்கிறப்போ நம்ம அடித்தோம் அப்படின்னா
பார்த்தீங்கன்னா சல்லுன்னு இப்படி பாஞ்சு அப்படி போய் எங்கேயோ கலந்துரும். அம்மா ஆமாம் செம்ம தண்ணி. தண்ணியை மிதிக்காம குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. எப்படி இருந்துச்சுடா திருப்பதி ஃபால்ஸு? வேற குளிச்சப்போ இந்த ஃபோர்ஸை விட இன்னும் ஜாஸ்தி. நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே இருக்கிற மாத்தூர் தொட்டி பாலம். இதோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 100 அடி. ஸோ அதுக்கு மேலே தான் அந்த பாலமே இருக்குது. அதுக்கு அடியிலேயே வந்துட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கீழே போனீங்கன்னா நல்ல ஆறு இருக்குது. மேலேருந்து இந்த தொட்டி பாலத்திலேருந்து பார்க்குறப்போ அதோட வியூவே வந்துட்டு வேறு லெவலாக இருக்குது. ஸோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஓடுது, என்ன தண்ணின்னு தெரில. பாருங்க கிச்சு பூச்சி. ஹலோ இதான் வீடு. சூப்பரா இருக்குல்ல. சேவல் அது கோழி அங்கே இப்படிலாம் வாழ்றாங்கன்னு தெரியல. அவங்கெல்லாம் பழகிட்டாங்க. மங்கியில பார்த்தியா? ஆமாம் இல்லைம்மா கீழே ரோடு நல்லா இருக்கு பாரு. பாருங்க தெரியுதுங்களா, ரோடு இருக்கு, கார்லாம் நிற்கிதாங்க, ரோட்லாம் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அது 1 கிலோமீட்டருக்கு போகும். நம்ம போயிட்டு நடக்க தெரியாது அவளுக்கு. எனக்கு நடக்க தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பார்க்க பயமாக இருக்கு. பயமாக இருக்குமா? இல்லை இந்த இடத்துல காலை விட்டு வச்சுக்கோங்களேன், ஜொயின் போயிருந்தான். அதுதான் சொல்கிறேன், அதை பார்த்தா தான் பயமாக இருக்குது. இல்லை வேற இந்த பிரிட்ஜு ஒழுங்காக கட்டியிருக்கானோட தெரியல. கட்டியிருப்பாங்க நம்பிக்கை. ஐயோ பயங்கரமாக இருக்கு. இங்கே பாருங்கள். இங்கே பாருங்க 3 பேரும் ஆண்டிங்க பாரு. இது மாதிரி கீழே வந்து படிக்கட்டுகள் இருக்கிறது. படிக்கட்டுகள் ஸ்டெப்ஸு. அது நம்ம இறங்கணும்னா இறங்குற போகணும்னு தெரில. அங்கே ஏறுறப்ப தான் அள்ளு விடுது. ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் இந்த மரம்லாம் மறைக்கிறது, அதனால ஒன்றும் தெரில. கொஞ்சம் நடுவில் போய் நிற்கிறப்பெல்லாம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. 101 அடியா? நமக்கு ஹைட்டெல்லாம் ஆகாது. நீ 101. காமராஜ் அவர் பேரில் கெட்டினாதான். இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் தான். பைனாப்பிள் வந்து ரொம்ப சீப்பு. 4 பைனாப்பிள் 100 ரூபா. ஃபுல்லாக அந்த பூச்சி சத்தெல்லாம் கேட்குது. தண்ணி சூப்பராக ஓடுது. இறங்குறது ஈஸி. ஆமாம் எஸ்கலேட்டரில் போடுவாங்க. அப்பா எங்கடா இந்த வந்துட்டுருக்காங்க. எப்படி இருக்கு பாரு இந்த தூணு, அதெல்லாம் நம்ம பயமாக இருக்குப்பா. சி அதெல்லாம் கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் கெட்டினது. என்னடா குரங்கே காணுமேன்னு பார்த்தோம். கடைசியில் ஒரு குரங்கு வந்தது. அட நல்ல தண்ணி. எங்க அங்கெங்க ஸ்டெப்ஸ் போகுது? அங்கேயும் ஸ்டெப்ஸ் போதா? இல்லை அது காட்டுக்கு போகுது. இங்கே ஒரு வழி இருக்கு. அவங்க வீடெல்லாம் இருக்கு போலடா, நிறைய பேரோட வீடு.
நீ ஃபாரஸ்ட் மாதிரி உள்ள வந்திருக்கீங்க, அப்படிதான் இருக்கும். நீ என்ன கடை கடன் சப்பலாம் இது செக் பண்ணிட்டு இருக்க? இங்க பாருடா, டைனோசர். என்ன மாதிரி இருக்குல்ல? இருக்கும். எச்சரிக்கை, மழை காரணமாக காட்டாற்று வெள்ளம் வருவதாக பல பேர் இந்த இடத்தில் உயிரிழந்ததால் சுற்றுலா பயணிகள் யாரும் ஆற்றில் இறங்க வேண்டாம். ஓகே, என்ன ஆயிட்டு? என்ன ஹைட்டுன்னு பாருங்க. அம்மா அங்கே நிற்கிறாங்க பாருங்க. சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. அங்கே எங்கே திரும்பி பார்த்தாலும் பைனாப்பிள் தான் விற்கிறாங்க. அந்த அளவுக்கு பைனாப்பிள் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அது ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்றப்போ இன்னும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பைனாப்பிள் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. ரிட்டர்ன் நமக்கு திருப்பி 2 மணி நேரம் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்தது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்னோட சூப்பரான ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை.